ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று 10th ஃபஸ்ட்டு 3 லெசனோட படைப்புகளும் ஆசிரியரோட பெயர்களும் பார்த்தோம். இன்றைக்கி அதை ரிவிஷன் பண்ணிடுவோம். தமிழ் சொல் வளம் பாருங்கள். தமிழ் சொல் வளம் தேவநேய பாவனார். பாவனா ரொம்ப நல்லா தமிழ் சொல்ல வளமாக இருக்காங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க. பாவனா கேரளாக்காரவங்க, ஆக்ட்ரஸ் பாவனா இருக்காங்களே. ஸோ அவங்க தமிழ் என்ன தான் கேரளா இருந்தாலும் தமிழில் ரொம்ப நல்லா தமிழ் சொல் வளத்தோடு இருக்காங்க. அடுத்து அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னைனா நமக்கு யார்? அம்மா. அம்மாவை போய் என்ன பண்ணுவோம்? அதை செஞ்சு கொடுங்கம்மா, அதை செஞ்சு கொடுங்கம்மான்னு ரொம்ப சித்திரவதை பண்ணுவோம். ஓகேவா? இந்த குழந்தைங்களாம் பார்த்தா அம்மாவை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. ஸோ அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இரட்டுற மொழிதல் சந்தக்கவிமணி தமிழ் அழகனார். அந்த லா பாருங்கள், 2 லா இருக்குது. அப்போ இரட்டுற மொழிதல் 2 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி மணியன். முனைவர்னாவே என்ன பண்ணுவோம்? டாக்டர் அப்படின்னு சொல்லுவோமா? டாக்டரேட் படிச்சிருக்காங்க, காலேஜில் ஒரு வேலை பார்க்குறாங்க. நாம் ஏன் தமிழையும் காக்க வேண்டும்? காலேஜ் வந்தால் இங்கிலீஷும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தவமின்றி தமிழ் எழுதுவோம், தவறின்றி தமிழ் எழுதுவோம். சரி, அது பார்த்திங்கன்னா மானண்ணன். இப்போ மானண்ணன் நம்ம மன்னர் ஞாபகம் வச்சுக்கோம், நம்ம நாட்டை ஆள்ற மன்னர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? தவறின்றி தமிழை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பச்சை நிழல் உதயசங்கர். உதயசங்கர் போய் மரத்தடியில் நிற்கிறாரு. மரம் பச்சை கலரில், நிழல் ஷேடோ எப்படி பிளாக் ஷேடோ மாதிரி தானே விழுகும், ஆனால் பச்சை கலர்லேயே விழுந்திருக்கு. அதனால் அதை பார்க்குறாரு உதயசங்கர். பச்சை நிழல். காற்றேவா குயில் பாட்டு பாரதியார், இது உங்களுக்கு தெரியும். அடுத்து முல்லைப்பாட்டு நப்புதனார். முல்லைப்பூ வச்சுட்டு போனால் பூதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோ அந்த பறவை போல் முகமது அலி. அலி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சைடு. பறவை ஏதோ ஒரு கிளி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளி ஒரு பறவை தானே. ஸோ அதுவும் அந்த பறவை போல் முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். ஆமாம், உலகில் மிகச்சிறிய தவளை யார் வச்சுருக்கா? ராமரும் கிருஷ்ணனும் வச்சுருக்காங்க, எஸ் ராமகிருஷ்ணன். காசிகாண்டம் அதிவீர ராம பாண்டியர். அடுத்து மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார். கௌசி எங்கே இருக்கா? மலையில் இருக்கா. ஸோ திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார். வஉசி கப்பல் வச்சுருந்தாரா? கப்பலோட்டிய தமிழன்னு சொல்கிறோமா. ஸோ வஉசி கப்பலில் போகும்போது தான் திருக்குறள் எப்படின்ற தெளிவுரையை கண்டுபிடிச்சார். சிறுவர் நாடோடி கதைகள் கீரா என்கிற கி ராஜநாராயணன். ஓகேவா? இப்போது அந்த ராஜநாராயணன் என்ன பண்ணுவார்? அந்த நாடோடி கதைகள் பற்றி நிறைய எழுதியிருப்பார். ஸோ சிறுவர் நாடோடி கதைகள். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நேற்று ஒரு 3rd லெசனில் 2 இதை விட்டாச்சு, இன்றைக்கி அதை பார்த்துருவோம். 6ஆம் திணை மருத்துவர் கு சிவராமன். இப்போ திணை அரிசிலாம் சாப்பிட சொல்லி யார் சொல்லுவா? நமக்கு மருத்துவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ மருத்துவர் கு சிவராமன். இது திருக்குறள் திருவள்ளுவர், இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். பரிபாடல் கீரந்தையார். கீரை சாப்பிட்டா நல்லா பாடுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாடல் கீரந்தையார். அடுத்து பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். நீலமணி. பூதம் என்ன கலரில் இருக்கும்? நீளமாக இருக்கும். நைட்டு தான் பூதம் வரும், மணி அடிச்சுட்டே வரும். அப்புறம் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். இப்போ பூதம் நீல கலரில் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றாட தமிழ் வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் என்ன பண்ணுறான்? அன்றாட வாழ்வில் அறிவியல் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சயின்ஸை கண்டுபிடிப்பான். அடுத்து காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஓகேவா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த கதை படிச்சிருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு கோட் வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4 லெசன்ஸ் பார்த்துட்டோம். 5th லெசன் பார்ப்போம். நீதி வெண்பா காப்பா செய்கு தம்பி பாவலர். உங்களுக்கு ஏதாவது தம்பி இருந்தால் தம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பி எப்போவுமே நீதி நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுவான். தம்பி எப்படி இருக்கணும்னு சொல்லுவான்? நீதியும் நேர்மையாகவும் இருக்கணும்னு சொல்லுவான். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். சிறந்த கதைகள் 13 தமிழில் வள்ளிக்கண்ணன். ஓகேவா? திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் மொழிபெயர்த்திருக்கிற யார்? வள்ளிக்கண்ணன். ஓகேவா? அடுத்து குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம். இப்போ குழந்தைங்களுக்கெலாம் இந்த இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் நம்ம வேஷம் போடுவோம்ல, ஸ்ரீராம் மாதிரி இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ குட்டி இளவரசன்
தமிழில் வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி தமிழில் மொழிபெயர்த்தது எம்பி அகிலா. அகிலான்னு தமிழில் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க டைரி எழுத பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு. ஆசிரியரின் டைரி அகிலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு 3 லெசனை ரிவைஸ் பண்ணோம். 4th லெசன் 5th லெசன் பார்த்தோம். திரும்ப 4th லெசன் 5th லெசன் பார்த்துருவோம். பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார், பரிபாடல், கீரந்தையார். கீரை சாப்பிட்டா நல்ல பாடல் பாடுவாங்க. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள், நீலமணி. நீல கலரில் பஞ்சபூதம் இருக்கும். அன்றாட வாழ்வில் அறிவியல். தமிழ் செல்வன்ற ஒரு பையன் டெய்லியும் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணுவான், அது அறிவியல் இதோட ஒப்பிடுவான். அன்றாட வாழ்வில் அறிவியல் எப்படி ஒத்துப்போகுது. அடுத்து காலம், ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஓகேவா. நீதி வெண்பா, பா செய்கு தம்பி பாவலர். தம்பி என்ன சொல்லுவான், நீதி நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுவான். அடுத்து திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர். சிறந்த சிறுகதைகள் 13. தமிழில் வள்ளிக்கண்ணன். ஓகேவா. குட்டி இளவரசன், தமிழில் வே ஸ்ரீராம். குழந்தைங்களுக்கு ராமகிருஷ்ண வேஷம் போட்டு பார்ப்போம் குட்டி குழந்தைங்களுக்கு. ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா. அகிலான்னு ஒரு தமிழ் ஆசிரியர் டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.